ஹலோ, இது 28th மார்ச் சாட்டர்டே vlog. மார்னிங் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு தீக்ஷுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு பொமோகிரானட் ஜூஸ் கௌதம் போட்டு கொடுத்தாங்க. இதில் வாட்டர் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, ஃப்ரெஷ் ஜூஸ். அவனுக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேகி கேட்டான். ஸோ அதனால் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தேன். அவர் இதை சாப்பிட்டாரு. எங்களுக்கு அந்த வெஜிடபிள் ஆம்லேட், சதுர் அந்த துஷியை கூப்பிட்டு போவேன், அவளுக்கு மட்டும் அந்த மேகி அது மேலே டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்தேன். நாங்கள் மார்னிங் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆம்லேட். எங்கள் மேம் ஹவுஸ் ஓனர் மேம் அந்த புட்டு கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, அது கூட அந்த வாட்டர். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த மீஷோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்களா, பிரேஸ்லெட் அண்ட் நெக் செயினு என்னை தான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். தீக்ஷு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. பயங்கர ஸ்பீடாக போயிருந்தோன்னே டைம் ஆகிடுச்சு. அவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக மேக்கப் போட்டு ரெடியாக இருக்கான், அழகாக இருக்கான்ல. அண்ட் அவருக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மீட்டுன்றதுனால அவர் ட்ரில் பர்ஃபார்மன்ஸில் இருந்தார். ரொம்ப அழகாக ஆடினா, எந்த லேக்குமே இல்லை. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. க்யூட்டாக ஆடி முடித்தார். ரொம்ப என்ஜாய்மெண்ட் அவருக்கு. பட் பயங்கர வெயில் அன்றைக்கி, குழந்து கட்டுச்சு வெயில். பசங்க ஆனால் அவ்வளோ வெயிலையும் அந்த கிரவுண்டில் ஆடினாங்க. அவருக்கு ஒரே ஜாலி. பிகாஸ் அவர் பால் த்ரோயிங் ஈவெண்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தார். அந்த நன்னாரி சர்பத் தீக்ஷு ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணாங்க. இது தீக்ஷோட சர்டிஃபிகேட். லவ் யூ தீக்ஷு. நாங்கள் கிளம்பிட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு. பயங்கர வெயில். அம்மா வீட்டுக்கு ப்ரான் பிரியாணி அண்ட் பீனட், பப்பாயா, குக்கும்பர், எக்கு, ரைத்தா. இது என்னோடய லன்ச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்டு கோஸில் எக்கு போட்டு செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. டின்னரை நல்லா என்ஜாய் பண்ணேன். பசங்களுக்கு மட்டும் ஆலு பரோட்டா. அண்ட் அவங்களுக்கு நைட் பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் டே ஸ்நாக்ஸ்க்காக வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளே. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். அவன் வாயை பாருங்களேன், அவர் என்னை கிண்டல் பண்ணுறாராம். என் துஷி குட்டியும் அவரோட பாலை வாங்கி குடிச்சிட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. ஹோப் எல்லாருக்கும் டே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா தூங்குங்க. அண்ட் குட் நைட். நெக்ஸ்ட் டே சண்டே ஹாப்பியாக லாங்காக தூங்கி இருந்திருக்கலாம்.